யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது ஏரோது ராஜாவின் நாட்கள். ஏரோது யார் தெரியுமா? ஒரு ரோம அரசர். யாரு? ஒரு பெரிய ரோம அரசர். ரோம அரசனுடைய ரெண்டு பழக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரெண்டு பழக்கம். ஒன்று நல்லா சாப்பிடுவான், ரெண்டாவது அவர் நல்லா என்ன தெரியுமா செய்வான்? குற்றவாளிகளை கொண்டு வந்து சிங்கங்களின் கதிகளிலும் சிங்கத்துக்கு முன்னாடியும் பலவிதமான அவர்களை துன்புறுத்துகிற அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது தான் அந்த ரோமருடைய புரியுது. ஏன் தான் சிங்க கைகள் போட்டாங்க? ஏன் சிங்க கைகள் போட்டாங்க? வேற எங்கன்னா போட்டுக்கலாம்ல. ஆனால் அவங்களுடைய என்ன தெரியுமா? ஒரு குற்றவாளி ஒரு வக்கீஸ்ட் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க சொன்னால், துஷ்ட மிருகங்களுக்கு முன்னாடி போட்டு அந்த துஷ்ட மிருகங்கள் அந்த அக்யூஸ்ட் என்ன செய்யுமா? அதை பீறி அதை என்ன செய்யும்? அதை எப்படி சித்திரவதை பண்ணுது, அந்த சித்திரவதை எப்படி பார்த்து சிரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள் தான் இந்த ரோம ஜனங்கள். சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜனங்களா இந்த பூமியில வாழ்ந்த ஜனங்கள் நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு இயேசு முன்னாடியில் எப்படி இருக்கிறார் யோசித்து பாருங்க. நம்ம கூட சில நேரத்தில் இயேசு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு நம்முடைய கிராமத்துக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு வராது யோசித்து பாருங்க. நம்முடைய 7 நாட்களில் இருக்கிறோம், இல்லை நம்முடைய குடும்பங்கள் 7 குடும்பம், இல்லை நம்ம வாழ்க்கை 7 வாழ்க்கையை அப்படி இருக்கும் மாற்றிக்கொள்ள மாற்றிக்கணும்னு சொன்னா அவர் மாற்றதான் வந்தாரு. என்னதான் வந்தாரு? அவர் மாற்றதான் வந்தாரு. யாரையும் மாற்ற, எல்லாரையும் மாற்ற வீட்டை மாற்றணும், வீட்டில் இருக்கிறதெல்லாம் மாற்றணும், வீட்டில் இருக்கிறவங்களாம் மாற்றணும், வீட்டில் இருக்கிற வாழ்க்கையை மாற்றணும், வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் மாற்றினார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றினார். இன்னும் மாற்றப்போம் நினைக்கலாம். இன்னும் சில காரியங்கள் மாறப்ப என்ன மாறல? நம்ம நினைக்கிறோம் என்ன மாறல? வேற நினைக்காதீங்க. வாழ்க்கையில பொருளாதாரம் மாறணும், வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும், வாழ்க்கையில சமாதானம் வரணும், வாழ்க்கையில சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வரணும். மீதெல்லாம் சம்பாதிச்சிடலாங்க. பணம் சம்பாதிச்சிடலாம், சொத்து சம்பாதிச்சிடலாம், எத்தனை ஏக்கர் நாளைக்கே நினைச்ச ஏக்கர் கணக்கில் வாங்கிடலாம். அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது. அந்த வாழ்க்கை மாற்ற பயசு வந்தார். துன்மார்க்கமாய் வாழ்கிற வாழ்க்கை, துச்செய்தி கேட்டு வாழ்கிற வாழ்க்கை, பலவிதமான அடிமை நுகத்தினுடைய வாழ்க்கையை மாற்றி சமாதானத்தை சந்தோஷத்தை வீட்டில் எதை இழந்திருக்கிறார்களோ அதை கொடுக்கிற இயேசு வந்திருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில் ஒருவேளை சரீரத்தில், வாழ்க்கையில் ஒருவேளை குடும்பத்தில், ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சில காரியங்களை யோசிக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு வந்துட்டார போகலாம். அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட இயேசு எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கணும். யாரும் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் யாரையும் கூப்பிடணும்? இயேசு வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு. முதல்ல ரவுண்டுக்கு இன்னைக்கு வந்த ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசு வந்து தான். வேற எதுனாலும் நமக்கு சந்தோஷம். நிறைய பேர் குடிச்சிட்டாங்க, நிறைய பேர் என்ன செய்யலாம், வேற விதத்தில் எதோ பண்ணுறோம். ஆனால் நம்ம எதில் சந்தோஷப்படுறோம்? அவருடைய பிறப்பு நிமித்தமாய் ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தில் தான் நம்ம சந்தோஷப்படுறதே தவிர வேறு எந்த சந்தோஷத்துக்கும் நமக்கு உண்மை இல்லை. உண்மை இல்லை. பெரிய மாளிகையில் இருக்கும், மாண்டமாக இருக்கும், சில வீடுகளில் வசதி இருக்கு, ஒன்றுமே இல்லை. சமாதானம் சந்தோஷம் வீட்டில் கொடுத்த சோழ வில்லியம்ஸுக்காக, கிருபாகரனுக்காக, வீரக்காக